என்னுடைய முதல் திரைப்படத்தின் இயக்குனரான மாண்புமிகு திரு வினுபாரதி அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டு திரைப்படம் மற்றும் சீரியல் டிவியில் சன் டிவிலலாம் சீரியல் இயக்கிட்டுருக்காங்க. அவங்க நண்பர் அவங்களோட ஒரு அடிபட்டுருக்காங்க அவங்களுக்கு. அதுக்காக பேசுகிறாப்புல. இதில் என்னன்னா ஹைலைட்டு, இவங்க எப்பயுமே அந்த சார் எனக்கு நீங்கள் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெய்லி இந்த உணவுலாம் எடுத்துங்க, இதை எடுக்காதீங்கன்ட்டு நிறைய ஒரு பெரியவங்க நம்மளுக்கு ஒரு இதை சொல்லிக் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி ஒவ்வொன்றா நம்மளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி ஃபாலோ பண்ணுங்கள் சார், உடம்பு ஹெல்த்து நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சார் இவங்களுக்கு சொன்னதை எனக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டார். வாய்ஸ் ரெக்கார்டிங்க எனக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. அப்போது எனக்கு இது பார்த்தேன், சரி நம்ம தான் இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம்ல, இப்போ நான் 1 மந்த் தான் ஃபாலோ பண்ணுறேன், ஆனால் வருஷங்களுக்குலாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டார். சரி, நான் கேட்டிருந்தேன். சரி, இது வாய்ஸ் ரெக்கார்டை யாருக்கும் அனுப்ப மாட்டாங்க. சார் இதை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நகைச்சுவையோடு எல்லாம் கலந்து அப்படியே வரும். நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இயக்குனர் 2 இயக்குனரும் பேசும்போது எப்படி இருக்கும், சினிமா துறையும் கலந்து வரும், இதில் கதமமாக வரும், எல்லாமே வரும். நம்ம உணவு முறைகள் முக்கியத்துவம் உணவு முறையில் எப்படி இருந்தால் நம்ம உடம்பு ஒரு தயார் நிலையில் இருக்கலாம் அப்படின்ட்டு, அது நகைச்சுவையாகவும் அந்த மருத்துவமாகவும் எல்லாம் கலந்து சினிமா ஸ்ட்ராங்கில் அப்படியே பேசிட்டு வருவாங்க. இதை பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா லாஸ்ட்டில் தான் ட்விஸ்ட்டே வச்சுருக்காங்க. நல்லா அவங்க நவரசமாக இருக்கும்னு வச்சுங்களேன். பாருங்கள், பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேன். இது சார்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சார் உங்கள் அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குல்ல, நான் ப்ளீஸ் சார் நான் ஒரு வீடியோவாக போட்டுக்கிறேன், ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே பார்க்கட்டும், இது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும், கொஞ்சம் சொல்லுங்கள் சார்ண்ணே. ஏங்க நான் யதார்த்தமாக பேசுனதுங்க. இது அதில் நிறையா இதெல்லாம் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்டுக்குள்ளே பேசினா எப்படி இருக்கும் அப்படி போட்டிருப்பாங்க. அது எப்படி போட்டு போஸ்ட் பண்ணிங்கன்னா அப்படின்னாங்க. சார் அந்த அளவுக்குலாம் யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க சார். நம்ம யதார்த்தமாக பேசுகிறது யாருக்குமே கிடைக்காது. ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்லி வச்சு பேசுகிற மாதிரியும் இல்லாட்டி ஒரு டைலாக் போட்டு பேசுகிறது அதெல்லாம் நல்லா தெரியும் நம்மளுக்கு. அது நல்லாவும் இருக்காது அது கேட்குறதுக்கு. இது கொஞ்சம் பாருங்களேன், யதார்த்தமாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஹலோ சார், வணக்கம். சார் வணக்கம் சார். சாப்பிட்டீங்களா சார்? இல்லை சார், இனிமேல் தான் சார். உடம்பு எப்படி இருக்கு இப்போ? இப்போ தானே அடி வாங்கியிருக்கு. ஆமாம். சரி, லேட்டாக சினிமா தெரியாதவங்க கேட்பாங்கல்ல கேள்வி, என்னன்னு ஓ ஷூட்டிங் முடிஞ்சிச்சா, எப்போ ரிலீஸ் அப்படிம்பாங்கல்ல. ஆமாம் ஆமாம். அது மாதிரி பாப்பா பேசுனாங்க. ஆமாம் சொன்னா. நான் தூங்கி நேற்று மாத்திரை எடுத்துலாம் கொடுத்து தூங்க வச்சுட்டாங்க சீக்கிரமே. நல்லது சார், நல்லது சார். நல்லது. ஒன்றும் இல்லைங்க சார், சிம்பிளாக ஒரு 4-5 விஷயம் மட்டும் சொல்கிறேங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஆஸ்பத்திரி பக்கமே போக மாட்டீங்க நீங்கள். இப்போ இந்த மேட்ரு விடுங்க, இது இன்ஸ்டன்ட், இது எதிர்பார்க்காத விஷயமா நடந்த சமாச்சாரம். அது பண்ண முடியாது. இப்போ ரோட்டில் ஸ்கூட்டர் ஓட்டிட்டு நம்ம போனால் கூட பின்னால் திரும்பி பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா எவன் என்ன கண்டிஷனில் வரான்னு தெரிய மாட்டேங்குது சார். ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி தான் எச்சரிக்கையாக ஓட்ட வேண்டியிருக்கு. நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த பேரிச்சம்பளம் பாக்ஸு ஒன்று வாங்கி வச்சுருங்க. சரி. நெல்லிக்காய் அரை கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபான்னு நினைக்கிறேன். 40 ரூபாயோ 60 ரூபாயோ சம்திங். ஒரு 1/4 கிலோ கூட வாங்க, நிறைய இருக்கும். டெய்லி 2 நெல்லிக்காய் சார் பொடிசாக கட் பண்ணி ஒரு ஜூஸ் அடிச்சிருங்க. போட்டு மிக்சியில் போட்டு நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி அரைச்சி அதில் ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா புளிஞ்சு சாறு எடுத்து அந்த சாரை மட்டும் குடிங்க. டெய்லி கம்பல்சரி 2 பேரிச்சம்பளம் இந்த சாப்பாட்டுக்கு அப்புறமா முன்னாலேயோ பின்னாலேயோ சாப்பிட்டுடுங்க. பப்பாளி கம்பல்சரி உணவில் சேர்த்துங்க சாப்பிடும்போது. ஓகே. இது அப்புறம் நைட்டு தூங்கும்போது வெந்தயம் இருக்குல்ல சார், ஒரு 2 ஸ்பூனு அரை லிட்டர் தண்ணியில் 2 ஸ்பூனை போட்டு ஊற வச்சுருங்க. காலையில் இந்த டீ காஃபி சாப்பிட்றத டோட்டலாக கட் பண்ணுங்க. அது எப்போ சாப்பிடணும்னு ஒரு டைம் இருக்குது, அது சொல்கிறேன். இப்போ நீங்கள் எந்திரிச்ச உடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாய்க்கு குளிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு முடிச்ச உடனே இதை நல்லா டீ ஆற்றுற மாதிரி ஒரு ஆற்றி எதை இந்த வெந்தய தண்ணி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு வாக்கிங் எதுவும் போறீங்கன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு சாப்பிட வேணாம், ஒரு 20 நிமிஷம் அப்படி வாக்கிங்லாம் வெறும் வந்து தண்ணியை மட்டும் குடிச்சா போதுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மெல்ல முடியாது சார், அது கசக்கும். இது என்னடா செய்யும்னா கொலஸ்ட்ரால் கிட்ட கொலஸ்ட்ரால் ரத்தம் புதுசாக ஊற செய்யும். 2வது உடம்புக்கு தெம்பு கொடுக்கும். 4வது வயிறு தொடர்பான பிரச்சனைகளை கிளியர் பண்ணும். 5வது ஒரு பெரிய ஹைலைட் என்னடான்னா அழகான வயாகராது. அவ்வளோ எஃபெக்ட் அதில் இருக்குது சார். வெந்தயத்துடைய நன்மைகள் மட்டும் சும்மா யூடியூப்ல அப்படி போடுங்க.
ஓகே ஓகே. இது நெல்லிக்கனி சாப்பிட்றதுல என்னடா பஞ்சாயத்துனா, ம் கனிகள்லேயே ராஜகனினா இதை தான் சொல்லுவாங்க. ம் 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 அவ்வளவு எஃபெக்டிவான ஒரு விஷயம் அது. ம் ரத்தத்தில் இருக்கிற அடப்பு போக்குவரத்து, நரம்பு மண்டலங்களை சீர்படுத்துறது, ம் எலும்புகளை வந்து வலு சேர்க்கறது, இப்படியான பல மேட்ருகளை அது செய்யுது சார். ம் குதிங்கால் எரிச்சல், சில பேருக்குலாம் கால் அப்படியே நடக்க முடியாமல் சிரமப்படுவாங்க. ம் அந்த மாதிரி இப்படி பல சமாச்சாரம். பேரிச்சம்பளம் சொல்லவே வேணாம், கம்ப்ளீட்டு அயனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலிவான விஷயங்கள். நம்ம ஓடுற ஓட்டத்தில் 2 இட்லி சாப்பிட்றோம், தக்காளி ஒரு பொங்கல், இல்லை தக்காளி இது ஒரு பூரி எகிரியே குடியா வக்காளி, அவ்வளோதான் பேட்டு டபக்கு டபக்குன்னு வாங்கி அடித்து முடிச்சிடணும். இதில் 10 பைசா பிரயோஜனமே கிடையாது சார். விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து வாழ்க்கைங்கிற சினிமாவில், வாழ்க்கை அப்படிங்கிற சினிமா இருக்கு இல்லையா, நம்ம அதில் நமக்குலாம் இன்ட்ரோல் விட்டாங்க. நமக்குலாம் இன்னும் நான் 12வது ரீல் நடிச்சிட்டு இருக்கேன், நீங்க இன்டர்வல்ன்றீங்க. இப்பதான் இந்த 2 ரீல் தான் இருக்கு நமக்கு இன்ட்ரோல் விட்டாங்க. இதுவே வந்து ரிவர்ட் படி பார்க்கறதுக்கு இது விரும்பாட்டி படம் கிடையாது. ஏன்னா நான் விரும்பாட்டி பஸ் பார்க்கும்போது ஏன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறம் பஸ்ல இருந்து ஓட்டுறாங்கிற மாதிரி பார்த்தேன். அது அது பிளே அப்படி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, பசுபதி வந்து அவர் தரப்புல அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறத அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு, கமல் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றாரு. எனக்கு இதை பார்க்கும்போது உண்மையிலேயே வித்தியாசமா இருந்துச்சு. அப்ப நம்ம செகண்ட் ஹாஃப்ல இருக்கும்போது இந்த ஐட்டங்கள் தான் சார் நம்மளை மேம்படுத்தும், இன்னும் கொஞ்சம் சுகாதாரமா நம்மளை இருக்க வைக்கும். ஏன்னா போட்ட டான்ஸ் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸ் ஆடுனா செய்யக்கூடாத வேலை எங்க நான் சொல்றது சின்ன வயசுல இருந்து, நமக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து சொல்றேன். எதாவது செய்யக்கூடாதோ அதை பூரா செஞ்சு பார்த்தேன். கண்ணாடி சொன்ன மாதிரி உனக்கு புத்தி சொல்ற யோகியதான் எனக்கு இருக்குடா, ஏன்னா எதாவது செய்யக்கூடாதோ அப்புறம் செஞ்சு பார்த்தவன் நான் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் அவரே வந்து 49 வயசுலேயே காலமாயிட்டாரு மனுஷன். என்ன சொல்றேன்னா, இந்த வெந்தய தண்ணி குடிங்க சார். அடுத்த முக்கியமான செய்தி என்ன தெரியுமா, இப்போ நீங்கள் வெந்தய தண்ணி காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியோ அல்லது வெளியிலையோ வாக்கிங் அப்படி போயிட்டு லைட்டாக நடந்து விடுங்க. கொடுக்கும்போதே உங்களுக்கு அந்த நம்ம டாய்லெட்டு சிம்டம்ஸு நம்ம உடம்புக்கு வந்துடும். அடுத்து என்னடா அப்படின்னோம்னா, வீட்டுக்கு வந்த உடனே தண்ணி தாகம் ஏற்படும். அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரே ஒரு பூண்டு பல் சார், லேசாக நினைக்காதீங்க அதை, அதுதான் சார் இப்போ வந்து சொல்கிறாங்கல்ல டபக்குன்னு ஹார்ட் அட்டாக். என்ன சொல்கிற, நேரத்தை பேசினார் என்கிட்ட என்னப்பா அப்படிமா இல்லை, அந்த ஹார்ட் அட்டாக் ஏன்டா வருது அப்படின்னா, நம்ம நரம்பு மண்டலங்களில் ஏற்படக்கூடிய அடப்பின் மூலமாகத்தான் இந்த ஹார்ட் அட்டாக் ஏற்படுது. இப்போ இந்த அடப்பு இருக்குல்ல, இதை பூரா வந்து பிள்ளையார் கோயிலுக்கு முன்னால உடைக்கிற தேங்காய் எப்படி செதுறது, இதை வெறும் வயிற்றுல இந்த பூண்டை நீங்க சாப்பிடும்போது உடம்புல எங்கெங்க அடப்பு கிடக்கும் அம்பட்டையும் அடிச்சு தூள் கிளப்புற மேட்டரை இது பண்ணும். இது நிறைய பேருக்கு நான் சொல்றது கிடையாது, நெருங்கிய உங்களை மாதிரியான நண்பர்களுக்கு மட்டும்தான் பேசுறது. இன்னொரு விஷயம் சார், நான் சொல்ல சத்தியம், இது வரைக்கும் எனக்கு பிபி கிடையாது, சுகர் கிடையாது, தைராய்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சார். உண்மை ஒரு பக்கம் இருந்தாலும் அதை நீங்க சொல்றது உண்மைதான் சார். இருந்தாலும் இந்த ஐட்டங்களை ரெகுலரா எடுக்கிறேன் நான். என்னைக்காவது ஒரு நாள் நமக்குள்ள ஒரு சோம்பேறித்தனம் எட்டி பார்க்க பாருங்க, அன்னைக்கு மட்டும் 4 இட்லி அப்படி இப்படி வாங்கி ஒரு பொங்கல் என்னைக்காவது ஒரு நாள் ரேரா. மற்றபடி கம்பல்சரி இந்த ஐட்டங்கள் பூரா டெய்லி எடுத்துக்கிறது உடம்புக்கு அம்புட்டு நல்லது. நீங்க அதை சாப்பிட உங்களுக்கே தெரியும். 2வது ஒரு முக்கியமான விஷயம், பிரேக்ஃபாஸ்ட் மேக்சிமம் நம்ம ஷூட்டிங்ல சாப்பிட்றோம், அது ஓகே. பழைய சோறு, அந்த பழைய நீராகாரம் இருக்கு பாருங்க, ஊற வச்ச தண்ணி, அதை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நீங்க போய் டிஃபன் சாப்பிட்டா கூட, ஷூட்டிங்ல போய் டிஃபன் சாப்பிட்டா கூட இந்த ஐட்டங்கள்லாம் காலையிலே முடிச்சுட்டு கிளம்புறீங்கல்ல, கிளம்பும் போது இந்த நீராகாரத்தை லைட்டா உப்பு போட்டு கொஞ்சோன்னு தயிரை ஊற்றி 2 ஆற்றி நல்லா அந்த தண்ணியை மட்டும் நல்லா இறக்கிட்டு போங்க. அம்புட்டு செத்து 50 வயசு வரைக்கும் நம்ம சொல்றத உடம்பு கேட்கும்.
ஆமா 50 தாண்டிட்டான் அப்படின்னம்னா உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கணும். ஆமா. ஏய் நாங்கெல்லாம் யார் தெரியுப்பா, யாரை போய் யார் சொல்கிறத கேட்க சொல்கிற, இப்படிலாம் பேசக்கூடாது இல்லையா? நீங்களா சார்? ம். ஆமாங்க சார், அவ்வளோதான் மேட்ரு. இதை வந்து ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சிட்டோம்னா வரும், ஒரு 10-15 நாளைக்கு வரும். டெய்லி ஒரு 2-3 சாப்பிட்டா கூட ஓகே 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 ஃபாலோ பண்ணுறேன் சார். எம்புட்டோ சாப்பிட்றோம், எவ்வளவோ செலவழிக்கிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. இந்த நெல்லிக்காயெல்லாம் மார்க்கெட்டு மேடம் போகும்போது வாங்கிட்டு சொல்லுங்கப்பா, ஒரு 1/4 கிலோ நெல்லிக்காய் எப்படி சுவாப்பா, அப்படி 20 ரூபா 30 ரூபா சார். ஆமாம்மா அவ்வளோதான். மலிவான 100 ரூபாய்க்கு எல்லாமே வாங்கிட்டு வந்துடலாம். ம். அவ்வளோதான் சார், வேறு ஒன்றும் இல்லை சார். முன்னெல்லாம் ஓடி போய் ஜம்ப் பண்ணி போய் ஓடுற பஸ்ஸை பிடிச்சி துரத்தி போய் ஏறின காலம்லாம் உண்டு. ஆமாம். ம். இப்போல்லாம் பஸ் வந்து நின்று சக்கரம் கட்டு நின்றுச்சான்னு பார்த்து செக் பண்ணிட்டு தான் ஏறுற பாரு இருக்கு. நிலைமை அந்த மாதிரி போகுது. நல்லது சார், சும்மா பேசுறதுக்காக ஃபோன் பண்ணியிருந்தேன், வேற ஒன்றும் ஓகே இல்லை. சார், நன்றி சார். அப்போ இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு ஒரு ரெஸ்ட் தான் இல்லையா? ஆமாம் சார், 2-3 நாள் இல்லை சார், இது ஒரு 14th ஷூட்டிங்கு மறுபடியும் பிளான் பண்ணுறாங்க. 14ஆம் தேதியா? 14. ஆ அதுக்குள்ளே என்ன எப்படி இருக்க போகுது தெரியல. கை மற்ற சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஓ இதனால் அதுவும் ஒரு பெருசாகிடுச்சு. ஓ அப்போ இன்னும் 2 நாளைக்கு தான் வீட்டில் இருக்க முடியும் நீங்கள் பாவம். ஆமாம் ஆமாம். ஸோ 14th தான் மறுபடியும் அங்கே போடுவேன். இந்த வாட்டி ஷூட்டிங்கை தாங்குற அளவுக்கு உடம்பு தெம்பு இருக்கணும், அது ஒன்று தான் பயமா. ஒன்றும் இல்லை சார், இந்த ஐட்டம் மட்டும் சாப்பிடுங்க, நல்லா வருவீங்க, நல்லா மீட்டு வந்துடுவீங்க. ஓகே. அதே மாதிரி இன்னும் சில ஐட்டம் இருக்குது சொல்லுவேன், நல்லா லிஸ்ட்டு பெருசாக போகணும்னு நினைக்க போறியா, அதனால வேண்டாம். சரி சரி ஓகே ஓகே ஓகே. நல்லது சார், உடம்பு பார்த்துங்க. ஓகே சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. குட் நைட்.